Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்றதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்காக கெரியர் கைடன்ஸ் வீடியோஸும் உங்களுக்காக ரெகுலரா நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிருங்க. நாம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய பேர் என்ன பண்ணீங்கன்னா JEE மெயின்ஸ் எக்ஸாம் என்ன எழுதிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாவே நல்லா எழுதிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த JEE மெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு NIT போடும் இல்ல IIT போடும் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் இருப்போம். ஆனா இந்த JEE மெயின்ஸ் மார்க் வச்சு நம்ம எங்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து மேபி உங்களுக்கு என்னாச்சு பாத்தீங்கன்னா இல்லாம இருக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம என்னாச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். முக்கியமா இந்த வருஷம் ரொம்ப முக்கியமா ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பசங்க எப்பயுமே இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் அதாவது JEE மெயின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பசங்க என்ன பண்ண எழுதியிருக்காங்க. எப்பயுமே நார்த் இந்தியா பசங்க தான் அதிகமா என்னன்னா இதுல ஒரு அவேர்னஸ் வச்சு நம்மளோட சீட்ஸ் எல்லாமே நார்த் இந்தியா பசங்களுக்கு தான் என்ன போயிட்டு இருக்கும். ஆனா இந்த வருஷம் JEE மெயின்ஸ் மூலியமா நிறைய பேர் வந்து அதாவது தமிழ்நாடு பசங்களுக்கு நிறைய ஒரு அவேர்னஸ் கிடைச்சிக்கிறதுக்கு ரொம்பவே சந்தோஷம். சரியா, அதனால JEE மெயின்ஸ் மார்க் மூலியமா நம்ம எங்கெல்லாம் வந்து அட்மிஷன்ஸ் வந்து போடலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். சரியா, அதனால ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, ரொம்ப முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா நாம அதாவது JEE மெயின்ஸ் எழுதி அட்வான்ஸ் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா IIT போலாம், இல்ல மெயின்ஸ் வச்சு நம்ம NITல என்னன்னு பிளேஸ் ஆகலாம். இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், இன் காமன். ரைட்டா, இது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. சரியா, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் காலேஜுக்குள்ள நம்ம போகவே முடியாது. JEE மெயின்ஸுக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. சரியா, அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் காலேஜுக்குள்ள நீங்க போகணும், இல்ல அண்ணா யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய காலேஜுக்கு போகணும் அப்படின்னா நம்மளோட 12th மார்க்கே போதுமானது, எந்தவித என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் தேவையில்லை. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாப் யூனிவர்சிட்டிஸ், சரியா, நான் என்னென்ன டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குங்கிறத அடுத்த வீடியோ நான் கொடுக்குறேன். எங்கெல்லாம் படிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா, இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது டீம்டு யூனிவர்சிட்டிஸ் முக்கியமா நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அமிர்தா யூனிவர்சிட்டி இருக்கு. சரியா, அமிர்தா யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. முக்கியமா மெயினா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கேம்பஸ். சரியா, அப்ப அமிர்தாவுக்கு நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க. டேட் வந்து இப்ப முடிய போது, அதனால அமிர்தாவுக்கு நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணிருங்க. டேட் வந்து முடிய போகுது. அப்ப நீங்க வந்து JEE மெயின்ஸ் மார்க் வச்சு அமிர்தா யூனிவர்சிட்டியில நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா அட்மிஷன்ஸ்க்கு நீங்க ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி VIT, சரியா, VITல நீங்க என்ன பண்ணலாம் அட்மிஷன் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி SRM யூனிவர்சிட்டி, சரியா, இங்கெல்லாம் நீங்க வந்து JEE மெயின்ஸ் மார்க் வச்சு கொண்டு போனீங்க அப்படின்னா அவங்க சில ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து என்ன அவைல் பண்ணுவாங்க. ஆனா இருந்தாலும் நீங்க JEE மெயின்ஸ் மார்க்கோட உள்ள போனாலும் அவங்க வைக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும், எழுதணும். சரியா, VIT என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏற்கனவே கால்ஃபர் ஆயிடுச்சு. அதே மாதிரி SRM JEE, சரியா, இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா எப்பயோ கால்ஃபர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அமிர்தா, சரியா, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணிட்டாங்க. சரியா, இதெல்லாம் வந்து ஏற்கனவே அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்குள்ள நம்ம போகணும்னு நினைச்சா இந்த JEE மார்க் வச்சு போகலாம். அது மட்டும் இல்லாமல் தனலட்சுமி சீனிவாசன் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் திருச்சியில இருக்கு, அதுக்கப்புறம் கலசலிங்கம் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் விருதுநகர்ல இருக்கு, அதுக்கப்புறம் MGR யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் சென்னையில இருக்கு, அதே மாதிரி சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி சென்னையில இருக்கு, ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டி சென்னையில இருக்கு. இந்த மாதிரி டாப் லெவல்ல இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா சில ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து என்ன பார்த்தா கொடுக்குறாங்க. முக்கியமா அதாவது ரொம்ப மெயினா பேசக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் நம்ம சொல்லும் போது இந்த SRM, அமிர்தா, VIT, சரியா, இந்த 3 யூனிவர்சிட்டிஸ்க்குமே அவங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுதணும். as well as வந்து பாத்தீங்கன்னா JEE மெயின்ஸ் எக்ஸாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் உள்ள போகலாம். ஏன்னா JEE மெயின்ஸ் நம்ம சொல்லும் போது வந்து நீங்க IIT NIT மட்டும் தான் நீங்க போக்கஸ் பண்ணுவீங்க. ஆனா அதெல்லாம் இல்லாம அதே ரேஞ்சில டாப் லெவல்ல இருக்கக்கூடிய நீங்க டீம்டு யூனிவர்சிட்டி நீங்க என்னன்னு பார்த்தா தெரிஞ்சு வச்சுக்கணும். அங்கேயும் நீங்க JEE மெயின்ஸ் மார்க் வச்சு என்ன பண்ண உள்ள போகலாம். சரியா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கலாம். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க எப்ப வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். சரியா, நம்ம நம்பர் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், டிஸ்பிளேல பாத்துருப்பீங்க. எப்ப வேணாலும் நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.